குமுதா ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. இது அவங்க ஹஸ்பண்ட் சரவணனுக்கு ஓகேவான்னு அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. சரவணனுக்கு ஓகேவா இல்லையான்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் ஒரு கிரிக்கெட்டர் சரியா விளையாடாதால ரிட்டையர் பண்ண சொல்லி கமிட்டியில சொல்லியிருக்கிறதா இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. இதை கேட்ட அர்ஜுன் கோவப்பட்டு கோச்சுக்கு கால் பண்ணி இதெல்லாம் உங்க வேலை தானே, என்ன அசிங்கப்படுத்தணும் தானே இப்படி பண்றீங்கன்னு கேட்குறாரு. குமுதா அர்ஜுன் ரிட்டையர் ஆக போற விஷயத்த நியூஸ்ல பாக்குறாங்க. அதுல அவங்க பையன் ஆதியை காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து குமுதா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் எதுக்கு தான் இந்த மாதிரி டிவில காட்டி அவங்கள கஷ்டப்படுத்துறாங்கன்னு மீடியானாலே அப்படிதான் இருக்கும்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. உன் பாய் ஃப்ரெண்ட் ரிட்டையர் ஆக போறத நினைச்சு டென்ஷன்ல இருக்கியான்னு கேக்குறாரு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, உண்மையிலேயே உனக்கு அர்ஜுனை தெரியுமா? நீங்க ஸ்கூல் மென்ஷன் சொல்றேன், ஆனா ஒரு தடவை கூட நீ அர்ஜுன் கிட்ட பேசி நான் பார்த்தது இல்ல. எனக்கு ஐஸ்வர்யா ராயை தெரியும், ஆனா ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன தெரியுமா? அது மாதிரி தானே அர்ஜுன் சொல்லி கலாய்க்கிறாரு. குமுதாவோட ட்ரீட்மெண்ட்க்கு 5 லட்சம் ரூபாய் கட்டணும், நான் சரவணன் கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா சீக்கிரமா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிய ஸ்கூல்ல இருக்க பசங்க சேர்த்துக்க மாட்டாங்க. உங்க அப்பா மாதிரி நீயும் லூசர், உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு அந்த பையனை தள்ளி விட்டுறான். இப்ப கோவப்பட்ட ஆதியும் அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பிடி சார் வந்து அடிக்கிறதுக்கு போறாரு, ஆனா அதுக்குள்ள குமுதா வந்து தடுத்துடுறாங்க. பிடி சார் பயங்கரமா திட்டி விட்டுடுறாங்க. அவரும் நீங்க ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அந்த பையனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சரவணன் ஃப்ரெண்ட் பரணி கிட்ட இப்ப அந்த பினான்சியர் வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. என் 50 லட்சம் ரூபாவை உடனடியா கொடுக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லி திட்டுறாரு. அந்த ஏரியால இருக்க ஒரு லேடியோ கேண்டீன் பிரச்சனையெல்லாம் ஏன் பையன் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. எனது கேண்டீனா? இவன் கேண்டீன் எல்லாம் மூடி ரொம்ப நாள் ஆகுது, இப்படிதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா 50 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க வந்து போயிடுறாரு. குமுதா ஆதிய வீட்டுல கூட்டு போய் விட்டுருப்பாங்க. அதுக்காக அவங்க அப்பா அம்மா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்காக தான் பிரின்சிபல் இப்ப திட்டிட்டு இருக்காங்க. பிடி சார் அடிக்க போனாரு, அதை கேட்க மாட்டீங்க, தடுக்க போன என்ன ஏன் திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு குழந்தை பெத்தாதான் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ அவன் அம்மா இல்லன்னு பிரின்சிபல் கோவமா சொல்லிடுறாங்க. உடனே இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல குமுதா, நல்லதுக்கு தான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ கூட்டு போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஈவினிங் ஆதி வந்து குமுதா கிட்ட சாரி கேட்கிறாரு. என்னால் தானே பிரின்சிபல் உங்களை திட்டினாங்கன்னு. இவர் வெயிட் பண்ணதால வேன் போயிட்டு இருக்கோம், அதனால இந்த தடவையும் குமுதாவே அவரை வீட்டுல கூட்டு போய் விடுறேன்னு கிளம்புறாங்க. அர்ஜுனோட அப்பாவுக்கு குமுதாவை நல்லாவே தெரியுது. வாமா, என்ன உன்னை ரொம்ப நல்லாவே ஆளக்கானோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் குமுதாவை அர்ஜுனுக்கும் ஞாபகம் வருது. குமுதாவோட அப்பா தான் அர்ஜுன் ஸ்கூல் படிக்கும் போது கோச்சா இருந்திருப்பாரு. சாரி, அன்னைக்கு நீ ஹாய் சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தெரியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இவங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இவங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? நான் அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சரவணன் வந்து சோகமா இருக்காரு. சரவணன் குமுதா கிட்ட எனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். உங்க அப்பாவுடைய மயிலாப்பூர் வீட்டு டாக்குமெண்ட் கொடுத்தனா அதை வச்சு நான் கடன் அடைச்சிருவேன்னு சொல்றாரு. இது கேட்ட குமுதா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இருக்கதே அந்த ஒரு வீடு மட்டும்தான், அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் கிட்ட கோச் பேச வராரு. நீ டீம்ல சேரணுன்றதுக்காக நீ மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டா, இது ரொம்பவே தப்பு. கமிட்டி மெம்பர்ஸ்லாம் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. எனக்கு கிரிக்கெட் தான் எல்லாமேன்னு அர்ஜுன் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாரு. ரிட்டையர் ஆகிறதுக்கான டைம் எனக்கு இன்னும் வரலன்னு அர்ஜுன் சொல்றாரு. சரவணன் கேட்டா வீட்டு டாக்குமெண்ட்டை இப்ப குமுதா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேவா இருக்கும், அதனால அவர் இவங்களுக்கு ஒரு பொக்கே சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப அதை பார்த்ததுமே அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அர்ஜுனோட வைஃப் கால் பண்ணி இன்னைக்கு ஆதிக்கு பர்த்டே, நீங்க வரணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான், கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்றாங்க. குமுதா சரவணன் கிட்ட ஆதி பர்த்டேக்காக நான் அர்ஜுன் வீட்டுக்கு போறேன், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்றாங்க. தர்மேஷ் கிரிக்கெட்ல பெட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அர்ஜுனை வச்சு இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அர்ஜுன் இவங்களுடைய காலை எடுக்கவே மாட்டாரு. அசிஸ்டன்ட் வாட்ஸ்அப் டெலிகிராம்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால அர்ஜுன் கிட்ட பேசவே முடியல, அதனால இதை இப்படியே விட்டுடலாம்னு சொல்றாரு. இதனால நமக்கு 500 கோடி ரூபாய் வரும், அதனால என்னால இப்ப இதை விட முடியாதுன்னு சொல்றாரு. அகிலன்னு ஒரு போலீஸை காட்டுறாங்க. இப்ப தர்மேஷ் தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தர்மேஷ் எதுக்காக அர்ஜுன் கிட்ட பேச ட்ரை பண்றாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பரணி வந்து வீட்டு டாக்குமெண்ட் ஃபினான்ஷியல் கிட்ட கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. என்னோட ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா நான் சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்டுவேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆதி பர்த்டே பார்ட்டி இப்ப ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப குமுதா அர்ஜுன் கிட்ட பேசுறாங்க. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே அர்ஜுன் தான் ஸ்பெஷல். அவர் சொல்வாரு, மத்தவங்க எல்லாரும் பேரு புகழுக்காக கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஆனா அர்ஜுன் மட்டும் தான் கேம் மேல இருக்க லவ்வுக்காக கேம் விளையாடுவான்னு சொல்லுவாரு. இவங்க சொன்னதை கேட்டு அர்ஜுன் ஃபீல் பண்றாரு. ஒரு வாட்டி ஒரு செஞ்சுரி எடுத்ததா கோச் கிட்ட சந்தோஷமா சொல்லியிருப்பாரு, ஆனா இவன் பண்ண தப்பெல்லாம் அவர் சொல்லி காட்டியிருப்பாரு. அதனால கோவப்பட்டு இப்ப கோச் கிட்ட பேசதே விட்டுட்டு இருப்பாரு. இதனாலதான் குமுதாவோட அப்பா மனசு கஷ்டத்துல இறந்து போயிருப்பாரு. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரவணன் குமுதாவை கூட்டு போறதுக்காக வராரு. அப்ப அர்ஜுன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்பதான் அர்ஜுனுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. இவர் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ்ல விளையாட போறதா. இதனால இவங்களும் விஷ் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. சரவணனுக்கு அர்ஜுனை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. குமுதா கிட்ட அர்ஜுன் ரொம்ப லக்கில, ஒய்ஃப் பசங்க சொத்துன்னு எல்லாமே இருக்கு, ஆனா என்ன பாரு நான் ஒரு லூசர்னு சொல்றாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன், எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. அர்ஜுனுடைய ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஃபேன்ஸ்லாம் ஆர்வமாவே இருக்காங்க. ஆனா முத நாளே பாத்தீங்கன்னா ஒரு பாலை விட்டுடுறாரு. இதனால அவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. சரவணன் கொடுத்த டாக்குமெண்ட்ல அந்த வீடை குமுதாக்கு பிறக்கிற குழந்தையால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இவரால விற்க முடியாதுன்னு இருக்கும். அதனால அந்த ஃபினான்ஷியல் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னோட ப்ராஜெக்ட் நாளைக்கு ஈவினிங்குள்ள ஓகே ஆயிடும், கண்டிப்பா எனக்கு காசு வந்துடும், நான் கொடுத்துடுறேன்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிடுது. இப்போ அர்ஜுன் செக்ரட்டரி பார்க்க வராரு ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்றதுக்காக. வெறும் 50 லட்சம் ரூபாய் பத்தாது, 5 கோடி ரூபாய் நீ கொடுத்தாதான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகும்னு சொல்றாரு. இதனால அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா விளையாடுறதால ஃபீல் பண்ணிட்டு
இருக்காரு. அவங்க வைஃப் அவங்க பையனுக்கு கொடுத்தா பேட்ல கூட எல்லார் சைனும் இருக்கும், ஆனா இவர் சைன் மட்டும் இருக்காது. அதை சொல்லி வருத்தப்படுறாரு. நான் ரிட்டையர் ஆகிற டைம் வந்துருச்சு போலன்னு அவரே நினைச்சுக்கிறாரு. ப்ராஜெக்ட் சைன் பண்ணாதால சரவணன் வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு. குமுதா இவரை திட்டுறாங்க. உங்க அப்பா சரியான கேடி, இந்த சொத்துனால எனக்கு ஒரு யூஸே இல்லைன்னு வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுடுறாரு. இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ ஃபினான்ஷியர் வந்து சரவணனை எழுப்புறாங்க. ஒழுங்கா என் பணத்தை கொடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி திட்டுறாங்க. ப்ராஜெக்ட் பண்றேன்னு இவர் பணம் வாங்கின விஷயத்த ஃபினான்ஷியர் சொல்லிடுறாரு. என்னது ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தல, கேண்டீன் என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. கேண்டீனையும் மூடிட்டு இருப்பாரு. ஃபினான்ஷியர் இப்போ இவரை கூட்டு போறாங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு கட்டணும்னு சொல்றாங்க. குமுதா கிட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் சரியா கேம் விளையாடாதால அவர் ரிட்டையர் ஆக போறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. அவங்க பையன் வந்து இன்னைக்கு நானும் உங்க கூட மேட்ச் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. தர்மேஷ் அர்ஜுனுக்கு கால் பண்ணி இதுதான் நீங்க ஆடுற கடைசி கேம், அதனால நாங்க சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க காசு தருவோம்னு சொல்றாங்க. கடைசி கேம்னு சொன்னதுமே டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணிடுறாரு. ஆதியோ நீங்க ஆட போற கடைசி கேம் நான் பார்க்க வேணாமான்னு கேட்கறான். திரும்பியும் டென்ஷன் ஆகி அந்த பையனை அவர் அடிச்சிடுறாரு. குமுதாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் கேட்கறாங்க. என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் இருக்கு, மொத்தம் 2 லட்சம் ரூபாய் கட்டிடலாம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்கான காசை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சரவணனோட நிலைமைன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் இருக்கா, என்கிட்டயும் இல்ல, எனக்கு இப்ப என் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் 2வது நாள் மேட்ச்லயே சரியா விளையாட மாட்டேங்கிறாரு. தர்மேஷ் அர்ஜுனுக்கு அவரோட சொந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த விஷயத்தை இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பேசிக்கினாங்கன்னு தெரியல. 2 பேரையும் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. தர்மேஷ் குட்டிங்கிற ஃபினான்ஷியர் தான் 50 லட்சம் ரூபாய்க்கு பொறுப்புன்னு சொல்லிடுறாரு. உடனே கோவப்பட்ட குட்டியோ இப்ப சரவணனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உங்க பஞ்சாயத்தெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்கன்னு தர்மேஷ் தடுக்கிறாரு. இப்ப சரவணனும் குட்டியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு இப்ப அங்க போலீஸ் வராங்க. என்ன ரவுடிங் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதோ சின்ன சின்னதா கேம்பிளிங் பண்றீங்கன்னு பார்த்தா கிரிக்கெட்ல பெட்டிங் பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு தர்மேஷை மிரட்டிட்டு போறாரு. சரவணன் குமுதா கால் பண்ணி இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதனால தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஆதிய கோவில் வாசல்ல பாக்குறாங்க. விசாரிக்கும் போது ஆதி அவங்க அப்பா அடிச்சிட்டதால அவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆதியோட அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க போனே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அர்ஜுன் பேட் பண்ணதான் வராரு. இந்த வாட்டி எப்படியாச்சும் நல்லா விளையாடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல இவரு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. குமுதா ஆதிய அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. போலீஸ் வந்து சரவணனை விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ மயிலாப்பூர்ல இருக்க வீட்டில் குமுதா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கே வராரு. எங்கள் அப்பா சாகிற நிலைமையில கூட உனக்கு கேன்டீன் வச்சு கொடுத்தாரு, ஆனால் அவர் இறந்து ஈரம் கூட காயல, அதுக்குள்ளே நீ அந்த கேன்டீனை வித்துட்டு இருக்க. நீ ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சுயநலமாக தான் இருந்திருக்க. 10 வருஷமா நான் தான் உன்னை நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கேன். கேன்டீனை வித்ததை சொல்லலை, ப்ராஜெக்ட்டுக்காக நீ ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் சொல்லலை, 50 லட்சம் ரூபாய் கடனே என்கிட்ட சொல்லலை. நீ இவ்வளோ சுயநலமாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு குழந்தை தானே கேட்டேன், அது கூட உன்னால் கொடுக்க முடியல. நீ குடிச்சிட்டு உன் உடம்பை கெடுத்துப்ப, குழந்தை பெற்றுக்க முடியலன்னு நான் ஊரெல்லாம் மலடின்னு பேர் வாங்கணுமா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லி திட்டிடுறாங்க. இதை கேட்ட சரவணன் கோவப்பட்டு அவங்கள அடிச்சிடுறாரு. இப்போ அவங்க தலையில இடிச்சு அங்கேயே மயக்கமாயிடுறாங்க. அர்ஜுனோட வைஃபோ நான் பையனை காணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா டெஸ்ட் மேட்சுக்கு கிளம்பி உட்காந்துட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நம்ம பையனை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையான்னு கேட்கறாங்க. பையன் கண்டிப்பா வந்துருவான், நீ கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். உன்னோட பையன் ஆதி பத்திரமா எங்க கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி அவனை கட்டி போட்டு வச்சிருக்கா வீடியோவா அர்ஜுனுக்கு அனுப்புறாங்க. குமுதாக்கு மயக்கம் தெளிது. அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருக்கிறது கேட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒழுங்கா கதவை திறந்து விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அவங்க வைஃப் கிட்ட நம்ம பையன் கண்டிப்பா திரும்பி வந்துருவான், நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லிட்டு டெஸ்ட் மேட்சுக்காக கிளம்பிடுறாரு. சரவணன் அர்ஜுனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மேட்ச்ல நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தர்மேஷ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரவணன் தர வேண்டிய 50 லட்சம் ரூபாவை குட்டியோட அக்கௌண்ட்ல இருந்து தர்மேஷ் எடுத்திருப்பாரு. இப்ப சரவணன் கால் பண்ணதும் ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. சரவணன் தர்மேஷ் கேட்டா நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு அர்ஜுன் கேம் விளையாடுவான்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு 3வது நாள் மேட்சா இருக்கும். அர்ஜுன் ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆயிடுறாரு. இதை பார்த்த சரவணன் பயங்கர குஷி ஆயிடுறாரு. உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பாத்தியா எப்படி கேம் கேவலமா விளையாடிட்டு இருக்கான்னு குமுதாவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. தர்மேஷ் சரவணனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணி நீ அர்ஜுனா சரி பண்ணன்னு கேக்குறாரு. நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவை நீங்க சொல்றத அர்ஜுன் கேட்கணும். இப்ப அர்ஜுன் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பான்னு சொல்றாரு. இதுக்கு நீ எவ்வளவு டிமாண்ட் பண்றேன்னு கேட்டா என் கடன் 50 லட்சம் ரூபாய் இல்லாம எனக்கு இன்னும் 50 லட்சம் ரூபாய் வேணும். தர்மேஷும் இப்ப இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. குமுதா கிட்ட சரவணன் உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும், அவ்வளவுதானே, அதை நான் ரெடி பண்ணிடுறேன், அப்பதானே நான் ஆம்பளை நீ ஒத்துப்பேன்னு சொல்லி அவங்க சொன்னதை சொல்லி கட்டுறாரு. குமுதாவை இதெல்லாம் வேணாம், ஆதி ரொம்ப பாவம், சின்ன பையன், அவனை விட்டுடலாம்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனா இவரு குமுதாவே ரூம் உள்ள போட்டு அடைச்சிடுறாரு. ஃப்ரெண்டு பரணி கூட இந்த மாதிரிலாம் பண்ணாதரான்னு சொல்றாரு. ஆனா சரவணன் கேட்கிற மாதிரி இல்ல. இந்த மேட்ச்லயும் கேப்டன் நல்லா விளையாடி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. இப்ப அகிலன் வந்து உனக்கு தர்மேஷன் யாராச்சும் தெரியுமா, யாராவது உனக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்கறாரு. அர்ஜுனும் அந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு போன் பண்ணலன்னு சொல்லிடுறாரு. சரவணன் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். குமுதா கிட்ட காட்டி சந்தோஷப்படுறாரு. சரவணன் அர்ஜுனுக்கு கால் பண்றாரு. உன் பேர் தான் தர்மேஷா, போலீஸ் வந்து என்ன விசாரிச்சாங்கன்னு சொல்றாரு. நீ என்ன சொன்னேன்னு கேட்டதுக்கு எனக்கு தர்மேஷன் யாரும் கால் பண்ணலன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப நல்லது, இதே மாதிரி சொல்லிடுன்னு சொல்றாரு. குமுதா இன்னும் ஆதி சாப்பிடாம இருக்கிறதால அவனோட கட்டெல்லாம் கழட்டிட்டு
வைத்து சாப்பிட சொல்றாங்க. அந்த பையனும் நான் எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இதை கேட்ட குமுதாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குமுதா அர்ஜுனோட வைஃப்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள சரவணன் போனை பிடிங்கிடுறாரு. ஆதி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். அவனை விட்டுடலாம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் ஆதியை நீ அம்மா மாதிரி பாத்துக்கோன்னு சொல்றாரு. அர்ஜுனோட வைஃப் கால் பண்றாங்க. உனக்கு அவங்க கிட்ட உண்மையா சொல்லணும்னா நீ தாராளமா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 5 லட்சம் ரூபாய் பாருன்னு காசு வந்ததையும் காட்டுறாரு. இப்ப திடீர்னு உங்களுக்கு மனசு மாறிடுது. அதனால கால் அட்டன் பண்ணி இல்ல ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அவங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு அது கேட்கறதுக்கு தான் பண்ணேன். ஆதி இப்போ ஓகேவான்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆதி நல்லா தான் இருக்கான்னு இவங்க போய் சொல்லிடுறாங்க. உண்மையை மறைச்சிட்டு தான் நினைச்சு குமுதா கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. இப்போ அர்ஜுனோட வைஃப் அர்ஜுனை அடிக்கிறாங்க. குழந்தை காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு போய் தானே சொன்னேன். நான் போலீஸ் கிட்ட விசாரிச்சிட்டேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, அதனால நானே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இது கேட்ட அர்ஜுன் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்காக நீ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணேன்னு கேட்கிறாரு. அர்ஜுனோட வைஃப் கிட்ட நம்ம பையன் ஆதியை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் கேட்டேன்னா நம்ம பையனை விட்டுடுவாங்களா, மேட்ச்ல அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன்னா நம்ம பையனை நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க, அதனால போலீஸ் கேஸை வாபஸ் வாங்குறதா நமக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னு பரணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்றாரு. ஆனா வெளியே கூட்டு போனா யாராச்சும் பாத்துருவாங்க, அதனால டேப்லெட் மட்டும் வாங்கிடுவாங்கன்னு குமுதா சொல்றாங்க. என்னடா இது குமுதா கூட சரவணன் கூட சேர்ந்து மாறிட்டாங்களேன்னு பாக்குறாரு. அடுத்த நாள் மேட்ச் விளையாடுறதுக்காக டீல் போடுறாங்க. சரவணன் 5 கோடி ரூபாய் வேணும்னு சொல்றாரு. அவங்களும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்க 500 கோடி சம்பாதிக்க போறீங்க, எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் செய்வேன்னு சொல்றாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் மேட்ச்ல கேட்ச் பிடிக்கும் போது அர்ஜுன் இந்தியன் பிளேயரே தட்டி விட்டுடுறாரு. இதனால மேட்ச் இப்ப இந்தியன் பிளேயர்ஸ்லாம் அர்ஜுன் மேல கடுப்பாயிடுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல அர்ஜுன் சொன்ன மாதிரி நடந்துகிட்டதால சரவணனுக்கு 45 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்தா ஒரு பயங்கர சந்தோஷமாயிடுறாரு. இப்ப குமுதா கிட்ட நமக்கு 45 lakhs கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அவங்களும் இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா பரணிக்கு மட்டும் இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. தர்மேஷ் கிட்ட சரவணன் மினிஸ்டரோட செக்ரட்டரி ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும்னா 5 கோடி ரூபாய் கேட்டிருப்பாரு. அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு சைன் வாங்கி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்வாரு. இதையெல்லாம் பாக்குற பரணி கோவப்படுறாரு. உன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக இன்னும் எத்தனை பேரடா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவா, இந்த ப்ராஜெக்ட்டை விட்டு தள்ளுன்னு சொல்றாரு. இதை கேட்ட சரவணன் கோவப்பட்டு பரணியவே அடிச்சிடுறாரு. உன்னோட அட்வைஸ்ல இங்க யாரும் கேட்கல, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிடுறாரு. இப்ப பரணிய மனசு கஷ்டத்தோட அங்க வந்து கிளம்பிடுறாரு. குமுதா சரவணன் கிட்ட நாளைக்கு தான் நமக்கு ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம லைஃப்ல கடைசி சான்ஸ்னு சொல்றாங்க. குமுதாவோட ஆசையெல்லாம் ஒரு சின்ன வீடு, அன்பான கணவன், எனக்கு ஒரு குழந்தை, இதை தாண்டி நான் ஏதோ பெருசா ஆசைப்படல, எனக்கு இது போதும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆதியை வச்சுக்க வேணாம், நாளைக்கே நான் ஆதியை கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடுறேன்னு சொல்றாங்க. அகில் அண்ட் அர்ஜுன் கிட்ட உங்க குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா உடனே வாபஸும் வாங்கிட்டீங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. என் பையன் கிரிக்கெட் பிராக்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவங்க பயந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அவன் திரும்பவும் வந்துட்டான், அதனால தான் வாபஸ் வாங்கிட்டோன்னு சொல்றாரு. இப்போ உங்க பையன் எங்கன்னு கேட்டதுக்கு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. குமுதாவும் சரவணனும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. தர்மேஷ்க்கு கால் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் சைன் மட்டும் வாங்கினா போதாது, எனக்கு இன்னைக்கே பிரஸ்ல என் ப்ராஜெக்டோட அறிவிப்பு வரணும்னு சொல்றாரு. இவங்களும் சரவணனோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல அர்ஜுன் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இவர் கூட விளையாடிட்டு இருந்த ராகேஷை ரன் அவுட் பண்ண வச்சிடறாரு. சரவணன் கேட்ட மாதிரி அவரோட ப்ராஜெக்ட செக்ரட்டரி ஓகே பண்ணிருப்பாரு. இப்ப சைன் பண்ணா அந்த டாக்குமெண்ட் பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. அகிலன் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட விசாரிக்கும் போது ஆதிக்கு சாட்டர்டே எந்த பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்டும் சாட்டர்டே தான் கொடுத்திருப்பாங்க, அதனால ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறாரு. குமுதா இன்னைக்கு ப்ரொசீஜர்னால சென்டிமெண்டா அவங்க அம்மாவோட சாரியை தான் கட்டியிருப்பாங்க. அர்ஜுனோட மேட்ச் பார்க்கணும் தானே இன்னைக்கு நீ ப்ரொசீஜரே வச்சா, வா வந்து மேட்சை பார்த்துட்டு போலான்னு சொல்றாரு. அர்ஜுன் ரொம்ப டென்ஷனாவே இருக்கிறதால இந்த தடவையும் இவரால கூட இருக்கிற பிளேயர் ரன் அவுட் ஆயிடுறாரு. இப்போ இந்தியன் டீமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்போ அர்ஜுன் பேட் பண்ணும்போது பால் வந்து கரெக்டா ஒரு முகத்துல பட்டுடுது. அர்ஜுன் முகத்துல அடிபட்டதால இந்த மேட்ச் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ குமுதாக்கு அர்ஜுன் இந்த மாதிரி விளையாடாம அடிபட்டது நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆதி அவரோட மேட்ச் போன்ல பாத்துருப்பான், அவங்க அப்பா அடிபட்டதை நினைச்சு ஃபீல் பண்றான். குமுதாவை நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு ஃபைனல் மேட்சை கிரவுண்ட்ல போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க. தர்மேஷ் சரவணன் கிட்ட இப்போ பிரஸ் மீட்டிங் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நீ எங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு பயப்படுறாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ப்ராஜெக்டை இன்னைக்கே பிரஸ்ல அறிவிக்கணும், அப்பதான் அர்ஜுன் நீங்க சொல்றதை கேட்பாருன்னு சொல்லிடுறாரு. குமுதாவோ வா நம்ம கிளம்பலாம், ஆதியை நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. நீ கிளம்பு, ஆதியை நான் கூட்டு போய்க்கிறேன்னு சொல்றாரு. இப்போ குமுதா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆதியை வச்சு அர்ஜுன் கிட்ட எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அவனை விடுவேன்னு சொல்றாரு. இப்போ குமுதா இதை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ இன்னும் நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஆதியை வச்சு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியும், நீ செய்யற இந்த கேடு கெட்ட வேலைக்கெல்லாம் இதுக்கு மேல என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரவணனும் குமுதா கிட்ட உனக்கு என்ன, நீ ரொம்ப நல்லவன் நினைப்பா, இருக்கிறதுல நீ தான் பயங்கர செல்ஃபிஷ், தர்மேஷை விட என்னை விட நீ தான் இருக்கிறதுல பெரிய கிரிமினல், உனக்கு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 லட்சம் வருதுன்னதோ நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட, இப்போ வேலை முடிஞ்சிச்சு அதனால நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியா, அப்படி என்ன உனக்கு குழந்தைன்னு அவ்வளோ ஒரு அப்சஷன், உனக்கு என்ன பத்திலாம் கவலை கிடையாது, அன்னைக்கு அவனுங்க என்ன கடத்திட்டு போனப்போ கூட நீ எனக்காக வருத்தப்படல, ட்ரீட்மெண்ட் போயிடுமே தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இப்போ ஆதி வெளியே வந்து மிஸ் என்ன கூட்டு போய் வீட்டுல விடுங்கன்னு சொல்றான். இதை பார்த்து சரவணன் டென்ஷன் ஆகி கத்தலாம், அந்த பையன் பயந்து உள்ளே போயிடுறான். இப்போ குமுதா இவர் சொன்னதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா நான் ஏன் குழந்தை வேணான்னு சொன்னேன்னு தெரியுமா, நீ என்னை சுத்தி
இருக்க எல்லாருமே என்ன ஒரு லூசரா தான் பாத்தீங்க. என் குழந்தைய நான் அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு தான் நான் குழந்தைய வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்கிற குமுதா ஃபீல் பண்றாங்க. இப்போ அவங்கள மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. அகிலன் குமுதா வீட்டுல விசாரிக்கலான்னு வராரு. ஆனா அவங்க இங்க இல்ல, மயிலாப்பூர்ல ஒரு வீடு இருக்கு, அங்க போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரவணன் கால் பண்ணா அர்ஜுன் கால் எடுக்கவே மாட்டாரு. இதனால டென்ஷன் ஆகி தர்மேஷ் கால் பண்றாரு. ஆனா குட்டி தான் பேசுறாரு. சிண்டிகேட் ரூல்ஸ் படி ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல கை வைக்க கூடாது. ஆனா நீ அவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயரோட பையனே கடத்தி வச்சு அவரை மிரட்டிட்டு உன் ஃப்ரெண்ட் பரணியோட நிலைமை தான் உனக்கும் சொல்லிடுறாரு. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா தர்மேஷும் உன்னையும் சும்மாவே விட மாட்டேன்னு சரவணன் கோவப்படுறாரு. அர்ஜுன் சரவணன் கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. அதனால இவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ அந்த பையனை அடிச்சு அதை வீடியோ எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்புறாரு. அர்ஜுனால ஆதி அடி வாங்கந்தா பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. இப்போ பையனுக்காகவாது நம்ம செஞ்சே ஆகணும்ட்டு சரவணனோட கால் அட்டென்ட் பண்ணி கேட்கிறாரு. அடுத்து வர மேட்ச்ல நீ கிரவுண்டுக்கே போகக்கூடாது, அப்படி மீறி போனா உன் பையனை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு மிரட்டுறாரு. இதை கேட்டு அர்ஜுன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி என்ன இதுக்கப்புறம் மேட்ச் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் உயிரை கொடுத்த என் பையனா இல்ல நான் உயிரா நினைக்கிற கிரிக்கெட்டானு இப்போ நான் முடிவெடுத்து ஆகணும்னு சொல்றாரு. அடுத்து இந்தியா தான் பேட் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து 9 பிளேயர்ஸ் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து அர்ஜுன் ஒரு ஆள் தான் இருக்காரு. ஆனா அவரு கிரவுண்டுக்கு போல. இப்ப குட்டி சரவணன் கிட்ட நீ அர்ஜுனோட பையனை மிரட்டி வச்சிருக்க விஷயம் சிண்டிகேட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தர்மேஷ் பரணின்னு எல்லாரையுமே சாகடிச்சிட்டாங்க. அடுத்ததான் ஒய்ஃப் தான் இப்ப கூட ரெட் கலர் சாரி கட்டு ஆட்டோல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இவர் உடனே குமுதாக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க சரவணன் மேல இருக்க கோவத்துல கால் எடுக்க மாட்டாங்க. சரவணன் குட்டி கால் பண்ணி நான் தான் அர்ஜுன் பையனை கடத்தி வச்சிருக்கேன்னு அட்ரஸையும் சொல்லிடுவாரு. குட்டி போனை ட்ரேஸ் பண்ண போலீஸ் இதை கேட்டுட்டு இருப்பாங்க. குமுதா இப்ப சரவணனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா சரவணனை எதுவுமே பேச விட மாட்டாரு. நான் சொல்றதை மட்டும் கேளு, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு நீ வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்துடவே வராத, இதுக்கப்புறம் என்ன தேடி வராதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு குமுதா ஃபீல் பண்ணி அழறாங்க. இந்தியன் டீமோட கடைசி பிளேயரா இப்போ அர்ஜுன் தான் பேட் பண்றதுக்காக வராரு. ஆடியன்ஸ் எல்லாருமே அர்ஜுன் விளையாடுறதுக்காக ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காகவே இந்தியாவை வின் பண்ண வைக்கணும்னு அர்ஜுன் நினைக்கிறாரு. அர்ஜுன் சரவணன் சொன்னதை மீறி கேம் விளையாட போனதால அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஆதி ஒரு தடவை அர்ஜுன் கிட்ட நீங்க அக்ரெசிவா விளையாடிந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஆதி சொன்ன மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறாரு. ஆதி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஆனா சரவணன் அதுக்குள்ள பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த உலகமே பால பேட்டால அடிக்கிறவங்க தான் ஹீரோவா பாக்குறாங்க. என்ன மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் வில்லனா தான் பாக்குறாங்க. அர்ஜுன் எதுக்காக என் பேச்சை மீறி கிரவுண்டுக்கு போனா அவன் ஒரு கொலைகார இப்ப கொலைக்கு காரணமாக போறான்னு சொல்லி அந்த பையனை அட்டாக் பண்ண போறாரு. அப்பதான் அந்த குட்டி பையன் எங்க அப்பா என்ன ஆனாலும் சரி கிரிக்கெட்டை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்றான். 3 பால்ல 4 ரன் எடுத்தா இந்தியா வின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறாரு. சரவணனையும் குமுதா பேட்டாலே தலையில அடிச்சிடுறாங்க. அர்ஜுன் அடிச்ச பால் பவுண்டரி தொட்டுடும். இப்ப இந்தியாவை வின் பண்ணிடுச்சு. குமுதா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டாங்க. பெத்தா மட்டும்தான் அம்மாவா, நானும் ஆதிக்கு அம்மா மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவனை காப்பாத்த வந்திருக்காங்க. அர்ஜுனும் கிரிக்கெட்டுக்காக ஆதியை விட்டுட்டுமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அகிலன் ஆம்புலன்ஸோட இப்ப குமுதா வீட்டுக்கு வந்து சரவணனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. லாஸ்டா சரவணனோட ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்டா மினிஸ்ட்ரி ஓகே பண்ண மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க.